சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகள் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு பதிவா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சித்த மருத்துவத்தில் கால் பாத வீக்கத்திற்கு என்ன மருந்துகள் இருக்கு? யார் யாருக்கெல்லாம் கால் பாத வீக்கம் வரலாம் அப்படின்றது நடக்கும்போதே ரொம்ப சிரமப்பட்டு நடப்பாங்க. அதாவது காலுக்கு மேல ஏதோ நம்ம அப்ளை பண்ண மாதிரியே ஒரு உணர்வு இருக்குங்க. எனக்கு காலுக்கு மேல ஏதோ அப்ளை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், ஹெவியா இருக்கிற மாதிரியும், கால் மேல எனக்கு உணர்வே தெரியல. ஏதாவது கால் மேல பட்டுச்சுனாலோ, இல்ல வெந்நீர் பட்டா கூட எனக்கு உணர்வு தெரியல. ஜிஎஃப்ஆர் லெவல் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, கால் பாதத்துல உங்களுக்கு வீக்கம் வரலாம். அப்ப அந்த கால் பாத வீக்கத்தை சரி செய்யறதுக்கு என்னங்க பண்ணலாம்? இப்போ நார்மலா ரொம்ப நேரம் நிக்கிறேங்க, கால் தொங்க போட்டு உட்காந்துருக்கேன், ரொம்ப தூரம் நடக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கால் வீக்கம் வரலாம். ஸோ அதுவுமே நாளடைவில் நமக்கு சில பிரச்சனைகள் அந்த மாதிரி வீக்கம் இருந்துச்சுன்னா சிம்பிளாக நீங்கள் என்னென்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மெடிசன் வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த வீக்கம் தண்ணீர் வடிகிறதுக்கு, இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கான ஒரு கஷாயம் இப்போ நம்ம பார்க்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகள் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு பதிவா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சித்த மருத்துவத்தில் கால் பாத வீக்கத்திற்கு என்ன மருந்துகள் இருக்கு? யார் யாருக்கெல்லாம் கால் பாத வீக்கம் வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இப்போ கால் பாத வீக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க. பல வருஷமா எனக்கு வீக்கம் இருந்துட்டு தானே இருக்கு. கால் பாதத்துக்கு மேற்பக்கம் ஒரு வீக்கம் இருக்கிறது, இல்லை ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல கணுக்கால் பகுதியில் அதிகமான வீக்கம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒரு சிலருக்கு கால் மூட்டிலிருந்தே வீக்கம் தெரிய ஆரம்பிக்குங்க. கால் மூட்டில் இருந்துன்னா நீ ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட்லேருந்தே வீக்கம் தெரியறது, அப்படியே கீழே கால் பாதத்தில் அதிகமான வீக்கம் நம்ம பார்க்குறோம். நடக்கும்போதே ரொம்ப சிரமப்பட்டு நடப்பாங்க. அதாவது காலுக்கு மேலே ஏதோ நம்ம அப்ளை பண்ண மாதிரியே ஒரு உணர்வு இருக்குங்க. எனக்கு காலுக்கு மேலே ஏதோ அப்ளை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், ஹெவியாக இருக்கிற மாதிரியும், கால் மேலே எனக்கு உணர்வே தெரியல. ஏதாவது கால் மேலே பட்டுச்சுனாலோ, இல்லை வெந்நீர் பட்டா கூட எனக்கு உணர்வு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கால் வீக்கம், கால் பாதத்தில் வரக்கூடிய வீக்கம் சாதாரணமான ஒரு நிலையா, இல்லை வேறு ஏதாவது தீவிர ஒரு நோய் நிலையை நமக்கு காட்டுதா அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தீவிர நோய் நிலையை நமக்கு காட்டுதுன்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள், எந்த நோயினால நமக்கு கால் பாதத்தில், கால்களில் வீக்கம் வரும்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுகர் லெவலை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுகர் லெவல், ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு எவ்வளவு, ரத்த சர்க்கரை அளவு நம்ம எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய வீக்கத்துக்கு இது காரணமா அப்படின்றது தெரியும். நிறைய பேருக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சென்சேஷனே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா சுகர் லெவலை செக் பண்ணணும். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பாதத்தில் உங்களுக்கு ஒரு சென்சேஷன் இருக்கிறது, மறுத்து போகிற ஒரு உணர்வு இருக்கிறது, நம்னஸ் தெரியறது, இது எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ ரெகுலராக சுகர் லெவலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை தாண்டி வேறு எதனால் நமக்கு கால் வீக்கம் வரலாம்? ஏற்கனவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படின்னும் செக் பண்ணிக்கணும். ஸோ கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கால் வீக்கம் ஏற்படலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இதயம். ஸோ உங்களுக்கு கார்டியாக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும், ஸோ கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ கார்டியோமெஹாலி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இதயத்தில் கொஞ்சம் வீக்கம் ஏற்படுறது, இல்லை ஹார்ட் பீட் நமக்கு இர்ரெகுலராக இருக்கிறது, அப்நார்மல் இசிஜிலாம் இப்போ டக்கு டக்குன்னு எல்லாருமே எடுத்து பார்த்துறீங்க. சின்னதாக ஒரு பெயின் இருந்தாலும் நல்லது தான். ஸோ அந்த அப்நார்மல் இசிஜி இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும், அடிக்கடி எனக்கு பால்பிட்டேஷன் வருதுங்க அப்படின்னு சொன்னாலும், இதயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா கால் பாதத்தில் வீக்கம் வரலாம். இதை விட முக்கியமாக என்னென்னா, பல வருஷமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிறுநீரக பிரச்சனை, சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. ஸோ சிறுநீரகத்தோட செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கால் வீக்கம் வருங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃப்ளூயிட் பாடியில் ரிட்டென்ஷன் ஆகும்போது, சரியாக ஃபில்டர் நடக்காதனால யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸோ ஜிஎஃப்ஆர் லெவல் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னா கால் பாதத்தில் உங்களுக்கு வீக்கம் வரலாம். அப்போ அந்த கால் பாத வீக்கத்தை சரி செய்யறதுக்கு என்னங்க பண்ணலாம்? இப்போ நார்மலாக ரொம்ப நேரம் நிற்கிறேங்க, கால் தொங்க போட்டு உட்காந்துருக்கேன், ரொம்ப தூரம் நடக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கால் வீக்கம் வரலாம். ஸோ அதுவுமே நாளடைவில் நமக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கும்.
ஆனால் உடலில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனாலையும் கால்களில் வீக்கம் வரலாம். இப்போ ரொம்ப நேரம் நிற்கிறீங்கன்னா நாளடைவில் என்ன ஆகும், வெரிகோஸ் வெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் இருந்து அதில் ஏதாவது ரத்த கட்டுக்கள் இருந்து த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கண்டிப்பாக நமக்கு கால் வீக்கம் வரலாம். இன்னொரு முக்கியமான டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரத்த நாளங்களில் ஏதாவது ஒரு ரத்தக்கட்டு, கால்களில் ரத்தக்கட்டு மாதிரி உருவாக ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிடும். ஸோ ரத்த ஓட்டம் குறையும் போதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா கால்களில் வீக்கம் ஏற்படலாம். ஸோ கால் பாதத்தில் வீக்கம், கால் முட்டுக்கு கீழே உங்களுக்கு வீக்கம் ஏற்படுறது, இது எல்லாமே நீங்கள் கவனிக்கலாம். அப்போது அந்த மாதிரி வீக்கம் இருந்துச்சுன்னா சிம்பிளாக நீங்கள் என்னென்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மெடிசன் வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த வீக்கம் தண்ணீர் வடிகிறதுக்கு, ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கான ஒரு கஷாயம் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பேசிக்காக புனர்னவா அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கிரட்டை. ஸோ நம்மளோட மூக்கிரட்டை கால் வீக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைங்க. இதனோட வல்லாரை கீரை. ஸோ இந்த வல்லாரை அப்படின்னு சொல்கிறதும் நினைவாற்றலுக்கு தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். டைஜஷனுக்கும் சரி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, இந்த மாதிரி கால் வீக்கம், ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வல்லாரை ரொம்ப சிறந்ததுங்க. அப்போது இந்த மூக்கிரட்டை பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நமக்கு தேவை. அதே மாதிரி வல்லாரை பொடியும் நமக்கு தேவை. ரெண்டுமே சம அளவு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ மூக்கிரட்டை 100 கிராம், வல்லாரை 100 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இதனோட நம்ம வேறு என்னங்க சேர்த்து இந்த கஷாயம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர்முள்ளி விதைகள். ஸோ நீர்முள்ளி விதைகள் ஒரு 50 கிராம் நமக்கு தேவைப்படுங்க. இது விதைகளாகவே நம்ம வாங்கி கூட பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீர்முள்ளி விதைகள் ஒரு 50 கிராம் தேவைப்படுது. மஞ்சள் 50 கிராம். இப்போ மஞ்சள் பொடியாக நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தேற்றான் கொட்டை பொடி 100 கிராம் நமக்கு தேவை. தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும், உடலில் அதிகமான உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. பெரும்பாலும் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேற்றான் கொட்டை, அது சார்ந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறையவே கொடுப்போம். நெய்யாக இதை கொடுப்போம். ஸோ இப்போ இதில் தேற்றான் கொட்டை பொடியும் நமக்கு 100 கிராம் அளவுக்கு தேவைப்படுது. ஸோ மிளகு ஒரு 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து எவ்வளவு அளவு இருக்கோ அதில் பாதி அளவு தனியா விதைகள் நமக்கு தேவை. அதுவும் இதனோட சேர்த்துக்கணுங்க. ஸோ இந்த அளவுப்படி எடுத்து எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை கஷாயமாக டெய்லி ஒரு வேளையாவது குடிச்சிட்டு வரணும். யார் யார் குடிக்கலாம் சொன்னால், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு 1 கிளாஸை வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கஷாயத்தை ரெகுலராக நம்ம குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஃபஸ்ட்டு வெளியேறும், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்குது, ரத்தக்கட்டு இருக்குது, வெரிகோஸ் வெயின் இருக்குது. இது குறையணும்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோட இந்த கஷாயம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒருவேளை சிறுநீரக பாதிப்பு, அது தொடர்பான பிரச்சனைகள், அதற்கான சித்த மருந்துகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.